வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரை சேர்ந்தவர் காந்திராஜன், வயது 59. இவர் நெல்லை டிராபிக் போலீஸ் எஸ்ஐ. நேற்று இரவு பணி முடிந்து நெல்லை டவுன் தெற்கு மவுண்ட் ரோடு வழியாக சுத்தமல்லிக்கு காரில் சென்றார். அதே ரோட்டில் தியேட்டர் அருகே பஸ் சென்றது. பஸ்ஸின் பின்னால் பைக் மற்றும் காந்திராஜன் ஓட்டி வந்த கார் சென்றது. பஸ் டிரைவர் திடீரென பிரேக் போட்டார். அப்போது பைக்கை ஓட்டி வந்த டவுன் செண்பகம் பிள்ளை தெருவை சேர்ந்த வாலிபர் உடனே நிறுத்தினார். இதனால் பைக் மீது கார் மோதியது. கொதிப்படைந்த வாலிபர் காந்திராஜனிடம் தகராறில் ஈடுபட்டார். கடுப்பான காந்திராஜன் காரை ஸ்டார்ட் செய்தார். காரை நகர விடாமல் வாலிபர் கார் முன் நின்றார். எனினும் காந்திராஜன் காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டார். கார் பேனட்டை வாலிபர் பற்றிக் கொண்டார். காரை வேகமெடுத்து காந்திராஜன் சென்றார். ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க என வாலிபர் கூச்சலிட்டார். அரை கிலோமீட்டர் தூரம் வரை வாலிபர் பேனட்டை பற்றியபடியே உயிரை கையில் பிடித்தபடி சென்றார். ஒரு கட்டத்தில் சினிமா பாணியில் காரில் இருந்து வாலிபர் தவி ரோட்டில் விழுந்தார். அதில் அவருக்கு காயம் ஏற்பட்டது. கார் பேனட்டில் வாலிபர் பற்றி சென்றதை சிலர் வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டனர். விசாரணை நடத்திய கமிஷனர் சந்தோஷ் எஸ்ஐ காந்திராஜனை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து உத்தரவிட்டார். 6 மாதத்தில் ஓய்வு பெறும் நிலையில் எஸ்ஐ காந்திராஜன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகைகளை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே உள்கொள்ளளவை எட்டியது. ஏற்கனவே மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தண்ணீர் திறந்து விடப்பட்ட போதும் 71 அடி உயரமுள்ள அணைக்கு தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டே உள்ளதால் அணையின் நீர்மட்டம் குறையவில்லை. அணையில் நீர் இருப்பு அதிகமாக உள்ளதால் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்ட ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை வைத்தனர். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையிலிருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி மதகுகளை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கலெக்டர் ரஞ்சித் சிங், MP தங்க தமிழ்ச்செல்வன், MLAக்கள் மகாராஜன், சரவணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வினாடிக்கு 1130 கன அடி திறக்கப்பட்ட தண்ணீர் 7 மதகுகள் வழியாக வெளியேறி வருகிறது. 120 நாட்களில் முதல் 45 நாட்களுக்கு தொடர்ச்சியாகவும் அடுத்த 75 நாட்களுக்கு தண்ணீர் இருப்பை பொறுத்தும் முறை வைத்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெரியார் பாசன பகுதிகளில் உள்ள 85,563 ஏக்கர் ஒருபோக பாசன நிலங்கள், திருமங்கலம் பிரதான பாசன கால்வாய் கீழ் உள்ள 19,439 ஏக்கர் நிலங்கள் என மொத்தம் 1,05,002 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாசன கால்வாயில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் விகேபுரம் திருவள்ளுவர் தெருவை சேர்ந்தவர் சையத் அலி. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி சிவசைலம் ரோட்டில் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் சேமிப்பு குடோன் வைத்துள்ளார். அதிகாலை 2 மணி அளவில் குடோனில் திடீரென புகை மூட்டம் கிளம்பியது. பின்னர் மளமளவென தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. அப்பகுதியில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் சையத் அலிக்கு தகவல் தெரிவித்தனர். அம்பை தீயணைப்பு நிலைய அலுவலர் பலவேசம் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். தென்காசி, சேரன் மகாதேவி, ஆலங்குளம் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களிலிருந்து கூடுதல் தீயணைப்பு வீரர்கள் பணியில் ஈடுபட்டனர். 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் 7 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமாகின. கடும் புகை மூட்டத்தால் அப்பகுதி மக்கள் அவதியுற்றனர். ஆழ்வார்குறிச்சி போலீசார் விசாரிக்கின்றனர்.